ஸ்டார்பக்ஸோட ஓனர் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. கரெக்டு தானே? கோயம்புத்தூர்லேயே 6 பிரான்ச் போட்டானுங்க. அந்த காஃபியை வாயிலே வைக்க முடியாது. பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? ஏதோ ஃபோட்டோ போடணுமேன்றக்காக எடுக்கிறதோட சரியே தவிர அந்த காஃபி சூடாக கூட இருக்காது. ஸோ அந்த 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 ஃபீல் வந்து இருக்கப்போ நான் எப்படி பார்த்தேன்னா, எங்கேயோ ஒருத்தன் எவ்வளோ ஒரு ஸ்டோரை வந்து நம்ம ஊரில் வச்சிருக்கான். தே பிகம் அ சக்ஸஸ். ஹவு தேர் ரன்னிங் இட். இங்கே இருக்கிற ஒருத்தன் காஃபி கடையை போட்டால் மைனஸ் ஆயிடறான். இவன் 15 ரூபாய்க்கு காஃபி வைக்கிறதுக்கு முக்கிறான். இவன் 250 ரூபா ஒரு காஃபியை சொல்கிறான். அசால்ட்டாக கூட்டம் வந்து உட்காந்துருக்குது அப்படின்ற ஒரு ஆங்கிளில் பார்த்தேன். தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே, ஸோ த மனி இஸ் நாட் மேட்டர்ஸ். இட்ஸ் நாட் அபவுட் எவ்ரி திங். இட்ஸ் அபவுட் த பிராண்டிங். இட் இஸ் இந்த பிராண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி த குவாலிட்டிஸை வந்து மேக் ஷோர் பண்ணி இந்த ப்ராசஸை மேக் ஷோர் பண்ணோம்னா ஈவன் த வாட் எவர் த பிராண்ட் வி மேக் இட் கேன் பி பிகர் அப்படின்ற ஆங்கிளில் நான் வந்து பார்க்க ஆரம்பித்தேன். don't do business after your college because ஏன்னா இதெல்லாம் அடிபட்டு சொல்கிறதோட அனுபவங்கள் தான். நான் இப்போ சொல்கிறது வந்து இந்த அமேசானில் crore எல்லாம் ஆனதுக்கு முன்னாடி I have failed 10 to 15 business இன்க்ளூடிங் நீங்கள் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் டிஷர்ட் நீங்கள் சொல்கிற எல்லா பிஸ்னஸையும் நான் பண்ணியிருப்பேன்ற ஆங்கிளில் சொல்கிறேன். ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறதுலேருந்து, ஒரு டெஸ்க்டாப் வாங்கி கொடுக்குறதுலேருந்து, டிஷர்ட் வைக்கிறதுலேருந்து, சர்ப்ளஸ் லாட் எடுத்து வைக்கிறதுலேருந்து, ஒரு துணிக்கடை வைக்கிறதுலேருந்து, யூ நேம் இட் வாட் எவர் யூ வாண்ட். ஐ ஹவ் ட்ரைட் ஆல்மோஸ்ட் எவ்ரி திங். ஸோ அதெல்லாம் அனுபவப்பட்டு ஒரு அடிபட்டு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு ப்ராசஸ் வர்றதுக்கு, உங்களுக்கு மெச்சூரிட்டி வர்றதுக்கு 28 to 30 years ஆகும். ஸோ அந்த 25 and above மட்டும் நீங்கள் பண்ணுறதுதான் என்னோட nearest request. And on top of it I will finish my things in very quick way. So நான் முன்னாடி சொன்ன மாதிரி I don't trust in two things. One is on the politics and the other one is God is forget about it. So about the politics வந்து என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அப்துல் கலாமாலையும் மன்மோகன் சிங்காலையும் மாற்ற முடியாதது நம்ம சொல்கிற தலைவர்களால் மாற்ற முடியுன்றதை தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, யூ நோ ஹவு மச் பர்சன்டேஜ். ஒரு சின்ன ஸ்டோரியோட முடிச்சிடுறேன். நான் ஹவு ஐ சி ஆஸ் அ பாலிட்டிக்ஸ்ன்றதை. நான் ஒரு சின்ன கேப் டிரைவரோட அந்த ரெட் ஹில்ஸில் போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த ரோடு வந்து ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்தது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார் அந்த டிரைவர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு வரான், இங்கே பாருங்க சார், எல்லாத்தையும் சாப்பிட்டு ரோடு எப்படி இருக்கு பாருங்க சார், அப்படி சார் இப்படி சார்ன்ட்டு வந்தேன். அப்போ அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டேன். நான் டிரைவராக இருக்கேன் சார். நான் வீட்டில் எத்தனை படுறான்னு, தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று, அப்பாவும் அம்மாவும் இருக்காங்க சார். நான் தம்பி என்னடா பண்ணுறாங்க, அப்போ தான் படித்து முடிச்சிருக்கான், தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா சார், அப்பா அம்மாவுக்கு வயசாகிடுச்சு சார், வீட்டில் தான் இருக்காங்க. நான் அதோட அந்த ஸ்டோரி முடிஞ்சிருச்சு. பட் ஐ சி இந்தியா இஸ் இன் த சேம் வே, ரைட்? ஸோ அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், ஒரு 5,000 ரூபா கொடுத்தா நீ என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் என்ன சார் பண்ணுவேன், மிஞ்சி போனால் ஒரு படத்துக்கு போவேன், இல்லாட்டி ஏதாவது ட்ரெஸ் விசை எடுப்பேன், அவ்வளோதானே பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ அப்படி தான் நானும் பார்க்குறேன். அதாவது இந்த 140 கோடி மக்கள் தொகையில் டேக்ஸ் கட்டுறோம்ல, அது வந்து 1.65% ஆஃப் பீப்புள் தான் டேக்ஸ் கட்டுறாங்க. இந்த ஒருத்தரோட வருமானத்தை வச்சு தான் இந்த 140 கோடியோட மக்கள் தொகைக்கும் ஃபீட் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் பார்க்குற பாலமாகட்டும், ரோட் ஆகட்டும், இது எல்லாமே இதுதான் நடக்குது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் யூஎஸ், யூ ஹாவ் டு ஏர்ன் மோர்ன்றதை பார்க்குறேன். ஸோ யூ ஹாவ் டு ஏர்ன் மோர், யூ ஹாவ் டு டூ மோர் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் நான் பார்க்குறேன். அதை இதை சரி பண்ணும் போது இமேஜின் அந்த பையனோட ஃபேமிலியில் அவன் தம்பி வேலைக்கு போனான்னு எப்படி இருக்கும், அவன் தம்பி ஒரு 30,000 சம்பாரிச்சா எப்படி இருக்கும், இதே அவன் தங்கச்சி ஒரு 20,000 சம்பாரிச்சா எப்படி இருக்கும், அதே அவங்க அப்பா ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனால் எவ்வளோ சம்பாரிச்சா எப்படி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு the family is almost a nation, right? ஸோ இந்த 1% வந்து 10% 20% மாறிச்சுன்னு வச்சுக்கோவேன், நீயும் நானும் பார்க்குற யூஎஸ் வந்து பக்கத்தில் தான் இருக்குது.